ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இந்த ஒரு பழமொழி ஒன்று இருக்குது சரியா? உளவாயை அடைச்சாலும் ஊறுவாயை அடைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பழமொழி. நேற்று கமெண்டில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு போட்டாங்க, அக்கா வந்து திலீபா கோகுல உன்னையெல்லாம் வந்து இவன் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த சூனா இல்லாத சுண்ணாம்பு மையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், பார்க்குறேன்டி எனக்கு அனுப்புங்கடி, அவனை வச்சு டார் டாராக கிழிக்கிறேன்னு. உடனே என் கூட இருக்கேன் பாரு ஒரு பொட்டுவேன், இந்த பொட்டுவேன் என்ன சொன்னேன், அவனெல்லாம் நீ பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னா நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நீ என்ன புருஷனா இல்லை கூட்டி கொடுத்தவனா? முதல்ல எனக்கு கிளியராக சொல்லு. இந்த கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து தான் ஆகணும். அந்த மாதிரி உங்கள் வண்டவாளம் தண்டவாளம், நீ வந்த கதை அவள் வந்த கதை, அவள் உனக்கு பொண்டாட்டியா இல்லை உன் பிள்ளைய மேய்க்க வந்த ஆயாவா? உனக்கு பொண்டாட்டி இப்போ புதுசாக வேறு ஒரு புரளியெல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஏதோ உனக்கு புரளி இல்லை, அதுதான் உண்மை. என்கிட்டலாம் சொன்னதை அப்படி தான் சொல்லி வந்தேன். நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு நாள் வெளியே வரும் அப்படின்ட்டு. பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி அந்த பொண்டாட்டி செத்து போனதாகவும், ரெண்டாவது அவளை புள்ள வளர்க்குறதுக்கு கூட்டிகிட்டு வந்ததாகவும் தான் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல் வருது. அதில் கூட நிறைய பேர் போட்டிருந்தீங்க, சூர்யாவுக்கு வந்து இவ்வளோ தூரம் செய்கிறானா, சூர்யாக்கிட்ட அப்போ நிறைய விஷயங்கள் இருக்குன்னு. அப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியுதா? இவங்க மொத்த குடும்பத்தோட விஷயமும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ரெண்டாவது, நான் சொல்கிறேன்னா பொய் சொல்ல மாட்டேன். என்ன நடந்த உண்மையோ அதை நான் அப்படியே சொல்லுவேன். அப்படிங்கிறனால அந்த நம்பிக்கை ஒன்றும் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க என்னென்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, இவ யார், எதுக்கு இவ வந்து கூத்தியா கூட விட்டுக்கிட்டு இருக்கிறா, இவ பல பேர்கிட்ட போய் பல பேர்கிட்ட அவுத்து காமிச்சு அவன் சரத்து வந்தால் இதை யார் ஆனந்த தான் புருஷன் ஆதார் கார்டு வச்சு சரத்து தான் புருஷன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணுறப்ப அவன் புருஷன் நான் கையெழுத்து போட்டு, அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த துபாய்க்காரனுக்கு 10 பவுனுக்கு கலட்டி காமிச்சு அந்த அம்மனை போட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பச்சி போடுறவன்னா புச்சி ஆயிட்டான். புரியுதா? அப்படி இருக்கும்போது இவன் ஏன் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கண்டும் காங்காமையும் போய் அவளுக்கு ஏன் சொம்பு தூக்குறான்? அவன் எவன் கூட போனாலும் ஏன் கண்டுக்காமல் இருக்கான்? என்னைய மட்டும் எதுக்கு? இந்த பாருங்க, ஒன்றுமே இல்லைங்க, இவன் வயிற்றுச்சலையும் பொறாமையை மட்டும் பாருங்க. அந்த ப்ளூ கலர் வண்டி ஓட்டிருந்தால ஒரு ராமர் புழு, பேர் தெரியல, அதை வேலைக்கு விட்டுருந்தோம். 1 மாதம் ஆச்சு. ஏன்னா அப்புறம் எடுக்கணும், ஷோரூமில் விட்டா. வேலைக்கு விட்டது என்னாச்சு, நான் என்ன சொன்னேன்னா, இந்த புது வண்டியை நிறைய பெட்ரோல் குடிக்குதுங்கிற, நான் எங்கேயும் மேக்ஸிமம் போக மாட்டேன். போனால் அந்த கோயிலுக்கு போவேன், இல்லைனா அந்த திருநகரில் ஏதாவது மெடிக்கல் ஏதாவது சாப்பாடு வாங்க இப்படி தான் போவேன். அது வேறு போய் சர்வீஸ் விடணும். நீ அந்த பழைய வண்டியை நீ வச்சுக்க, புது வண்டியை நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிங்க, வேலைகளெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டான். நான் தான் அந்த சர்வீஸ் பண்ண வண்டியை எடுத்து ஓட்டி பார்த்தா ஒழுங்காக சர்வீஸே பண்ணலை. ஒஸ்ட்டு ஒரு 1ஆம் நம்பர் ஒஸ்ட்டு. நெளிஞ்சு போனதை நெளிவு எடுத்திருக்காங்க, ஃபில்டரை வந்து மாற்றிருக்காங்க, பிரேக் ஷூ மாற்றிருக்காங்க, அப்புறம் வந்து செல்ஃப் ஷாட்டு சுவிட்சு மாற்றிருக்காங்க. இதுதான் பண்ணியிருக்காங்க ஒழிஞ்சு இதுக்கு 8500 பில்லு. உள்ளுக்குள்ளே ஏதோ அட்டிச்சு அட்டியில். உண்மையாலுமே சொல்கிறேன், ஏதோ அந்த முருகன் வாசலை கண்டு அந்த முருகனே காப்பாற்றிட்டார். அந்த வண்டி அட்டிச்சு அந்த மாதிரி ஆயிருக்குன்னா, இவன் மட்டும் அன்றைக்கி சிக்கியிருந்தானா என்னத்துக்கு ஆயிருக்கு? இன்றைக்கி இத்தனைக்கு பப்பும் போகுது. நான் சொல்கிறேன், 8 மணிக்கு மேலே அந்த பக்கத்து போகாத. இதே மாதிரி தாங்க நிறைய வாட்டி குடிப்போம். குடிச்சிட்டு ஏதாவது அப்படி இப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். குளிச்சுட்டு போடான்னு தலையால் அடிப்பேன். இல்லையா 2 உப்புக்கல்ல கூட வாயில் போட்டுப்போ, உனக்கு தண்ணி சேரலைனா. இல்லையா ஒரு மஞ்சளையும் உப்பையும் கலந்து கூட தண்ணியை தலையில் தெளிச்சுக்கிட்டு கூட போ. இல்லை ஒரு இரும்பை பிடிச்சிக்கிட்டு போனால் கேட்குறதே கிடையாதுங்க. போயிட்டு வந்தவன நைட்டானா இப்படிங்கிறது. நான் படுத்துக்கிட்டு என்னடா இவன் அனுத்துறானேன்னு சொல்லி திருப்பி நான் எந்திரிச்சு, ஏன்னா நான் எப்போவுமே என்கிட்ட இருக்க நல்ல பழக்கம் என்னன்னாலும் குளிச்சுருவேங்க. அது எத்தனை மணி ஆனாலும் சரி, தலையோட ஊற்ற மாட்டேன். ஏன்னா எனக்கு தலையோட ஊற்றுனா சேரான்ட்டு தலையில் உப்பு மஞ்சத்தூரம் போட்டு தண்ணியை தெளிச்சுட்டு உடம்போட ஊற்றிடுவேன். சரிங்களா? எனக்கு அந்த பழக்கம் எப்போவுமே இருக்காது. வெளியே போகிறேன் போகலை வீட்டுக்குள்ளே இருக்கேன் அப்படிங்கிறது வேறு பிரச்சனை. அப்படிங்கும் போது அனுத்துறது. அப்புறம் என்ன சொல்கிறேன், அப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஸ்டாண்ட்லாம் அடித்து சண்டை வந்துச்சு. அப்போ என்ன சொல்கிறேன், எப்போ நான் படுத்திருக்கேன், என் காலை வந்து யாரோ சொரன்னாங்க, எனக்கு நல்லா தெரியும் சுரண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். திருப்பி பார்த்தா நீ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட சண்டை ஓட்ட வாக்கலாம், எனக்கு திருமணம் வாக்கலாம், அப்படியே தூங்குறேன். நான் முடிச்சு பார்த்தா வந்து இது கனவுப்பா. ஆனால் யாரோ சொரண்டாங்கன்னு சொன்னால் எம்பூட்டு சாமி குளம் கோத்திரம் பேய் பிசாது எல்லாம் போகுது. எவனாவது இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் வரலாமாங்க? இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன், எங்கே போனாலும் ஒரு சுத்தவத்தமாக போகணும்னு. அதனால் என்ன சொல்லுவேன், நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவன் வந்து புச்சிங்கிறவனை வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை சொல்கிறேன். நைட்டு கூட வாழ்க்கை கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க நீ என் மைங்கில் பேசினாலே உன்னை நான் டாரா டங்குவாரா கிழிப்பேன். அவள் பேசினா உன் மொத்த குடும்பத்தையும் நான் இழுப்பேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம், சூர்யாவை வந்து பிள்ளைகளை பற்றி பேசினாவே அவள் எதையுமே யோசிக்க மாட்டான். ஏன்னா ஆல்ரெடி நான் இத்தனை கேஸ் வாங்கியிருக்கேன்னா காரணம் திலீபா கோகுல பேசுனதுக்காக தான் இவ்வளோ கேஸே ஆச்சு. வேறு நான் போய் சண்டை போட்டதோ இல்லை சட்டத்துக்கு புறம்பான செயலோ எதுவும் கிடையாது. என் பிள்ளைய வந்து பேசினாங்க, நான் பாலாக்கே பெக்கலைன்னு சொன்னனால தான் ஒத்தா ஒம்மா அவனே இவனே சொல்லி கிழிச்சதுனால வந்த விளைவு தான் இந்த இது எல்லாமே. அப்படிங்கும்போது எங்கேயோ கிடக்கிற ஒரு நாதாரி பைய, எச்ச பைய, அப்பன் பேர் தெரியாத அவுசாரி பைய,
கேவலம் கட்டவன், கேடு கட்டவன். என்னமோ என்ஓசி போகிறேன் பிளாக்மெயில் பண்ணுறியா? நான் ஒன்று சொல்லவா, நீ ஏன் ஒரு வேஸ்ட் பீஸு? ஏண்டா நான் தான் பல வாட்டி உன்னை சொல்கிறேன்ல, நீலாம் யோக்கியமானவன் நல்லவனாக இருந்தா. ஏன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய என்னோட சகோதரிகள் எல்லாருமே ரொம்ப கண்ணியம் கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஊர். அந்த ஊரில் உன் பருப்பு வேகலை தானே இந்த கிழட்டு சிரிக்கை டெய்லி நீ அம்மனமா பார்ப்போம் பிட்டுப்படம் நம்ம ஓட்டணும்னு நாடு விட்டுட்டு நாடு தாண்டி நீ பிட்டுப்படம் ஓடிக்கிட்டு இருக்க. நீ நல்ல மாடாக இருந்தால் உள்ளூருக்குள்ளே விலை போயிடுவேன். அதே ஒரு கிழவி வாழ்க்கையை மட்டுமா கெடுத்த? இந்த அந்த பிள்ளை யார் குயின் மலர் அந்த பிள்ளை, இன்னும் யாரோ ஒரு பிள்ளைங்க, எத்தனை பொம்பளை பிள்ளைகளோட வாழ்க்கையை நீ கெடுத்து கடைசியில் எல்லாரும் அலாட்டாகும். இந்த கிழவி உனக்கு அவ தான் சிக்குவா சரியா? அப்படியே பெரிய கொஞ்சம் குமரி அப்படியே மண்டைக்கு கருப்பு பெயிண்ட் நானாவது அடித்தா ஆமாம் போடுறேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். கருப்பு பெயிண்ட் அடித்தோன்னா அவள் குமரி ஆயிடுவாளா? புச்சி நல்லா வைப்பேன் போல இருக்கு. வெய்ன்னு என்ன வேற என் தங்கச்சியை திட்டுறாள் அக்கா, அவள் பேசுகிற மாதிரி நீ பேசாதக்கா, கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இவன் பாருங்க இவெல்லாம் புருஷன் சொல்லி பல பேருக்கு வந்து அவுத்து காட்டுறதையும் படுக்க விடுறதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் மட்டும் எங்கேயும் போய் பேசிடக்கூடாது, பாலாக்கிட்ட பேசக்கூடாது, வேறு யாருக்கிட்டையும் பேசிடக்கூடாது. இந்த வண்டியை பேச வந்து எங்கேயோ போயிட்டேன். இந்த வண்டியை பாருங்கள் எவ்வளோ பொறாமப்பட்டு உடம்பு முடியலை நான் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டேன். சரி மறுநாள் காலையில் நான் என்ன நினச்சேன், ஒரு ஸ்டாண்டு வாங்கி மாட்டி விட்டு எந்த ஊர் போகணும், பாண்டி கோயிலா இல்லை வந்து என்னவோ லொக்கேஷன் என் தங்கச்சிக்கிட்ட சொன்னால் என் தங்கச்சி எனக்கு போட்டு விட்டுருவா. நான் அதை எடுத்து அமுக்கி விட்டுட்டு ஸ்டாண்டில் மாட்டி விட்டேன்னா நான் பாட்டுக்கு அழகாக போவேன். சரி பாண்டி கோயில், மீனாட்சி கோயில், அழகர் கோயில் எங்கெங்கே இருக்கோ எல்லா பக்கத்தும் போய் சுற்றி நமக்கு தான் வண்டி வந்துருச்சே புது வண்டி அப்படின்ட்டு விளாக் மாதிரி போட்டு இனிமேல் நம்ம வழியை நம்ம பார்த்துக்குவோம். அழகாக நம்ம பாட்டுக்கு ஒரு துணி எடுத்து கட்டிக்கிட்டு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு சூப்பராக போய் சுற்றி வீடியோ எடுத்து போடலான்னு ஒரு முடிவில் இருந்தேன். இந்த நாசமாக போன நாதாரி பைய எவ்வளோ விவரமாக ஒரு நாள் தாங்க நான் போனேன் இந்த ஆஸ்பத்திரிக்கு. இவ வந்து பாரு வண்டியை எடுத்து கொடுத்த உடனே இந்த தானா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா. தானா போயிட்டு 10 மணிக்கு வர்றா. அப்போ நான் அப்படின்னா இவ எங்கேயும் போக மாட்டாளா வரமாட்டாளா, இவளை இப்படியே விட்டா நம்ம வாழ்க்கை அரோகதி ஆயிரும், ஏன்னா தானோன்னு ஆயிருமேன்னு சொல்லிவிட்டு பொறாமடைச்ச பிடிச்ச தலைவாரி பையா கொண்டு போய் வண்டியை விலைக்கு கொடுத்தாங்க. விற்கிறதுக்கு கொண்டு போய் கன்சல்டிங்கில் நிப்பாட்டிட்டியான். தெரியுதா உங்களுக்கு? ஒரு வண்டி தான் அப்போ நிற்கிது. இப்போ நான் எங்கேயுமே போக முடியாதே, நான் விட முடியாதுன்ட்டேன். அடுத்து என் பேரில் நான் வண்டி எடுக்கிறேன். ஏன்னா இந்த ஊர்லேயே கொடுக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி எனக்கு வந்து இந்த பிளாக்ல இருந்தது அந்த இது இருந்துச்சு பார்த்தீங்களா, லோன் எடுக்க முடியாமல் பிளாக்ல கிடந்தது வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த நகை போய் அடகு வச்சதுனால அது வந்து கட்ட கொஞ்சம் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுனால உங்களுக்கு வந்து லோன் ஜாங்ஷன் ஆகிருக்குங்க. நாங்கள் மதுரை கூட வாங்குறது கஷ்டம். இதே திருப்பூராக இருந்தால் உடனே எனக்கு கிடச்சிரும். மதுரையில் ஐடி ப்ரூஃப் இல்லைங்கிறனால எனக்கு இல்லைன்ட்டாங்க. அப்படின்னு கூட ஒரு வாட்டி மொபைல் எடுத்துட்டேன் சரியா. அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் பேர்லேயே ஒரு வண்டி எடுத்து நான் வெளியே சுதந்திரமாக சுற்றணும், ஒரு விளாக் போடணும், ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு குளத்துக்கு போகணும், எங்கேயாவது போகணும்னா நான் தனியாக இப்போ வண்டி ஓட்டியேங்க. ஒரு வண்டி ஓட்ட தெரிஞ்சவளை அப்படி வீட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு வண்டியை பிடிக்க கொண்டே விற்கிறதுக்கு கொண்டே விட்டுட்டாங்க. அப்போ எப்பேற்பட்டவன் உங்களுக்கு தெரியுதா? அப்போ அவன் எவன் கூட போனா என்ன, எவங்கிட்ட படுத்தா என்ன, எவங்கிட்ட அவுத்த அம்மனமாக காமிச்சான்னா அவன் என்ன தேவையாத்தான் பண்ணா என்ன, இவனுக்கு தேவை என்ன தெரியுங்களா, நான் எங்கேயும் போயிடக்கூடாது, எங்கேயும் வந்துடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாது. அப்போ நீ யாரை கூட்டி கொடுக்குற, யாரை பத்திரப்படுத்துகிற? நான் சும்மா நாளே யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியுதா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. நான் மேக்ஸிமம் 99% யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். இந்த ஏரியாவுக்குள்ள தான் இருக்கேன். வந்தால் 3 வருஷம் முடிஞ்சு 4ஆவது வருஷமும் தொடங்க போகுது. இது வரைக்கும் பாருங்கள், ஒருத்தட்ட கூட என்ன அதோட வச்சுக்கோங்க, கதவை சத்துவேன், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், குடிவேன், கும்மாட என்னவா இருந்தாலும் அது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் புரியுதுங்களா. அப்படி இருக்கிறப்ப நீ வந்து எதுக்கு உட்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் அவனை பேசாத, காலையில் வெக்கமே இல்லாமல் சொல்கிறேன் என் சகலையை பற்றி பேசாத. எந்த சகலை? ஒரு சகலை 2 சகலையா சொல்லு பார்ப்போம். நான் ஒன்று சொல்லவா, சரத்தும் சரி நானும் சரி வாயை திறந்தோம்னா அவன் கூட திறந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் இன்னும் திறந்து எதுவும் சொல்லலை. எனக்கு எல்லாமே இவங்களை பற்றி தெரியும். இவங்க யார், எதுக்கு அவங்க சொந்த ஊரை விட்டுட்டு ஓடி வந்தாங்க, எதுக்கு இவனை கல்யாணம் பண்ணாங்க, நல்லா கவனிச்சு பாருங்கள். இவங்கெல்லாம் போட்டாவில் பிள்ளையோடையே நின்று போட்டா போட்டிருப்பாங்க. எந்த வீடியோலையுமே தாலி கட்டின மாதிரி ஒரு போட்டா இருக்காது, மாசமாக இருந்த மாதிரி ஒரு போட்டா இருக்காது, வளாப்பு போட்ட மாதிரி இருக்காது. நான் சொன்னேன்னா ஆமாங்க, நான் வந்து பிள்ளையார் கோயிலில் வச்சு ஆனால் சும்மா ஒரு ஒப்புக்கு தாலி கட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கு வயிற்றுல திலீப்பா வந்துட்டேன், இவன் விட்டுட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடினதுக்கு பின்னாடி வந்து ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்ட்டான். அதுக்கு பின்னாடி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தது தான் அந்த ஒரு போட்டா. இப்படி சொல்கிறீங்களே, இந்த கோகுலோட கூட நாங்கள்லாம் ஃபேமிலியாக போட்டா எடுக்கவே இல்லை. அதுக்காக அவன் பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா அவனுக்கு இந்த போட்டோ எடுக்கிறதே பிடிக்காது, மீடியா பிடிக்காது, போட்டோ எடுக்கிறது பிடிக்காது, அதை எடுத்து இந்த பிரேம் போட்டு வைக்கிறது இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் ஒரு சைக்கோ கூதி மாரி சரிங்களா. அப்படி இருக்கும் போது இவங்க எங்கேயாவது தாலி கட்டின மாதிரி இருக்கா? கேட்டால் சொல்லுவாங்க பள்ளியாசலுக்கு வா. ஏன் பள்ளியாசலுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கலையா சொல்லுங்க பார்ப்போம். அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவ வந்து புள்ள வழக்கம் வந்தால் ஆயா, இவ பிள்ளையும் பக்கம் கிடையாது, ஒரு மண்ணும் பக்கம் கிடையாது. இவ வாடகைக்கு கூட்டிகிட்டு வந்தவா. அதனால தான் வந்து நீ எவன் கூட வேணாலும் போய்க்கன்னு இவன் விடுறதும், நீ எவன் கூட வேணாலும் போய்க்கன்னு சொல்லி அவன் விடுறதும் தெரியலையா உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே ஆச்சாம்பாங்க, பொச்சாம்பாங்க, எப்படிம்பாங்க அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு நிமிஷத்தில்
போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவா. அப்புறம் பார்த்தா வேற ஏதாவது மண்டையா கழுவி அப்படி நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? அது என்ன ஆச்சுங்கிற போச்சுங்கிற அப்புறங்கிற இப்படிங்கிற அப்புறமா தான் நீ என்ன போக மாட்டேங்கிறேன்னு எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ரகசியத்தெல்லாம் நான் வெளியே சொல்லிடக்கூடாதுங்கிறனால தான் அவன் என்னை எப்படி வச்சிருக்கான்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுதா? ஏன்னா நான் வாயை திறந்தேன்னு வச்சுக்கோங்க, இவங்க மொத்த கதையும் அவுத்து விட்டுருவேன். எல்லா கதையும் எனக்கு தெரியும். ஏன்னா இவன் லவ் பண்ண காலத்தில் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டேன். அதனால நான் எப்படி தெரியுமா, ஒரு பேங்க் லாக்கர் மாதிரி இப்போ எல்லா ரகசியத்தையும் லாக்கர் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். திறந்துட்டேன்னா முடிஞ்சிச்சு. இதுதான் இந்த சீக்ரெட்டு. ஆனால் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். எனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லுவேன். அது வரைக்கும் சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். புரியுதுங்களா? ஓகே, 3 மணி கமெண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.